ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 112. பாதுகைகளை அழித்தல். அங்கு கூடியிருந்த மாமுனிவர்கள் ஒப்புயர்வற்ற தேஜஸ்விகளான சகோதரர்கள் இவருடைய மெய்சிலிர்ப்பை உண்டாக்கும் சந்திப்பை பார்த்து ஆச்சரியமடைந்தார்கள். ஆகாயத்தில் கண்களுக்கு புலப்படாதவாறு நின்று பார்த்து கொண்டிருந்த முனிவர் கூட்டங்களும் சித்தர்களும் மற்றும் அவ்விடத்திலேயே இருந்த மாமுனிவர்களும் காக்குத்தர்களும் மகாத்மாக்களுமான இரு சகோதரர்களையும் வெகுவாக புகழ்ந்தார்கள். அறம் அறிந்தவர்கள், அறத்தையே உறுதியாக கடைபிடிப்பவர்களான இவ்விரு புதல்வர்களையும் பெற்றெடுத்தவர் மகா பாக்கியசாலி. இருவருடைய உரையாடல்களையும் நாம் மேலும் கேட்க விரும்புகிறோம். அவ்வளவு பொருள் பொதிந்த தர்மமான வாதங்கள் அடுக்கடுக்காக பேசுகிறார்கள். அரசர்களுள் புலி போன்ற பரதன் முன்பாக தசகிரீவனான ராவணனுடைய வதத்தில் நோக்கமுடைய முனிவர்கள் கூட்டமாக வந்து பின்வரும் சொற்களை சொன்னார்கள். உத்தம குலத்தில் பிறந்தவனே, பேரறிவாளனே, போற்றத்தக்க ஒழுக்கமுடையவனே, பெரும் புகழ் பெற்றவனே, உன் தந்தைக்கு நல்லது செய்ய விரும்புவாயானால் ராமன் சொல்வதை ஏற்றுக்கொள். ராமன் தன் தந்தைக்கு பட்டிருக்கும் கடனை தீர்த்து கடன் இல்லாதவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கைகேயிடம் பட்டிருந்த கடனை தீர்த்தால்தானே தசரதர் ஸ்வர்கலோகத்தை அடைய முடியும். கொடுத்த வரங்களை அவர் ஏற்காமல் விட்டிருந்தால் சொன்ன சொல் தவறிய பாவத்திற்காக நரகத்தில் அல்லவா உழன்று கொண்டிருப்பார். இவ்வாறு கூறிவிட்டு கந்தர்வர்களும் மாமுனிவர்களும் ராஜ ரிஷிகளுமான அவர்கள் எல்லோரும் தத்தம் இருப்பிடத்திற்கு சென்றார்கள். இனிய தோற்றமுடைய ராமன் மகரிஷிகளின் நியாயமான உரையினால் மிகவும் மனமகிழ்ந்து அவர்களை வணங்கினார். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டதும் பரதனின் சரீரம் நடுங்கிற்று. சொற்கள் தடுமாறின. இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு ராமனை பார்த்து மீண்டும் இவ்வாறு கூறினான். காக்குத்தரே, தாங்கள் அரச நீதியையும் இடையராது வரும் குல தர்மத்தையும் நன்கு சிந்தித்து பார்த்து என்னுடையவும் என் தாயாருடையவும் வேண்டுகோளை ஏற்றருள வேண்டும். மிகப்பெரிய இந்த ராஜ்யத்தை நான் ஒருவனாக காப்பாற்ற முடியாது. அத்துடன் தங்களிடம் மிகவும் பற்று கொண்டிருக்கும் நாட்டு நகரத்தார்களையும் மகிழ்ச்சி உடையவர்களாக வைத்திருக்க என்னால் முடியாது. விவசாயிகள் மழையை எதிர்பார்ப்பதை போல நமது உற்றார் உறவினரும் படை வீரர்களும் நண்பர்களும் பாசம் கொண்டவர்களும் தங்களையே ஆவலுடன் வேண்டி விரும்புகிறார்கள். மகா மேதாவியே, தாங்கள் இந்த நாட்டினை ஏற்று வலிமையுள்ளதாக செய்ய வேண்டும். காக்குத்தரே, தாங்கள் இந்த உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் சக்தி பெற்றவர். இவ்வாறு கூறிவிட்டு சகோதரரின் திருவடிகளில் வீழ்ந்தான் பரதன். இனிமையாக பேசும் அவன் ராமனை மிகவும் இரக்கம் தோன்றும் வகையில் பிரார்த்தித்தான். கருமை நிறமுடையவனும் தாமரை இதழ் போல் விரிந்த கண்ணுள்ளவனுமான பரதனை எழுப்பி தன் மடியில் வைத்துக் கொண்டு மதம் கொண்ட அன்னப்பறவையின் குரலில் தானே பேசினான் ராமன். குழந்தாய், பணிவு என்ற இந்த இயல்பான எண்ணம் உன்னுடன் கூடவே பிறந்தது. அதனால் இந்த உலகத்தையே காப்பாற்றும் அபார வலிமை உன்னிடம் இருக்கிறது. எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எல்லா காரியங்களையும் அமைச்சர்களுடனும் நல்லியல்பு கொண்டவர்களுடன் சிறந்த அறிஞர்களான அரசியல் ஆலோசகர்களுடனும் ஆலோசித்து நடப்பித்துக் கொள். சந்திரனிடமிருந்து அதனுடைய ஒளி நீங்க போனாலும் போகலாம். இமயமலை பனிக்கட்டிகளை விட்டும் அகலாம். பெருங்கடல் கரையை கடக்கவும் செய்யலாம். ஆனால் தந்தைக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றாமல் இருக்க மாட்டேன். செல்வமே, உன்னுடைய தாயார் உன் மீதுள்ள பேரன்பினாலோ பேராசையினாலோ உன் பொருட்டு இந்த காரியத்தை செய்திருக்கிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளாதே. நன்மை செய்த ஒரு தாயாரிடம் தனையன் நடந்து கொள்வதைப் போலவே அவரிடம் மிக்க கௌரவத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். சூரியனைப் போல ஒளி வீசுபவரும் பிரதமை திதி சந்திரனைப் போல கண்ணுக்கு குளிர்ச்சியான எழில் தோற்றமுடையவருமான கோசலையின் மைந்தன் ராமன் இவ்வாறு கூறியதை கேட்டதும் பரதன் சொன்னான். அண்ணா, பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட இந்த பாதுகைகளின் மேல் திருவடி சார்த்தி அருள்வீராக. இந்த பாதுகைகள் தாம் எல்லா உலகங்களின் யோகக்ஷேமங்களை நிர்வகிக்கப் போகின்றன. மிகுந்த தேஜசுடையவரும் மனிதர்களுள் உத்தமருமான அவர் பாதுகைகளில் ஏறி இறங்கி மகாத்மாவான பரதனிடம் ராமன் அளித்தார். அவன் பாதுகைகளை வணங்கிய பின் ராமனை நோக்கி கூறினான். ரகுநந்தனா, வீரரே, எதிரிகளை வாட்டுபவரே, ஜடை மர உரி தரித்துக் கொண்டு பழங்களையும் கிழங்குகளையும் உணவாக கொண்டு தங்கள் பாதுகைகளிடம் அரசு நிர்வாகத்தை ஒப்படைத்துவிட்டு தங்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டு நகரத்தின் வெளியிலேயே 14 ஆண்டுகள் தங்கி இருக்கப் போகிறேன். ரகுநாயகரே, 14 ஆண்டுகள் முடிந்த மறுநாளில் நான் தங்களை காணாவிட்டால் நெருப்பில் விழுவேன். அவனை அன்புடன் தழுவிக்கொண்டு அப்படியே ஆகட்டும், நான் உன்னை மறுநாள் சந்திக்கிறேன். 14 ஆண்டுகள் முடிந்த பின் என்று உறுதி கூறி சத்ருக்னனையும் கட்டியணைத்து பின்னர் பரதனிடம் பின்வருமாறு கூறினார். ரகுகுலத்தில் பிறந்த உத்தமனே,
என் மேலும் சீதை மேலும் ஆணையிட்டு சொல்கிறேன். அன்னை கைகேயியை நன்னாக கவனித்துக்கொள். அவரிடம் ஒருபோதும் கோபம் கொள்ளாதே. இவ்வாறு சொல்லிவிட்டு கண்களில் கண்ணீர் ததும்ப தம்பிக்கு விடை கொடுத்து அனுப்பினார். அறமறிந்தவனும் பராக்கிரமசாலியுமான பரதன் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட அந்த பாதுகைகளை பக்தி பெருக்குடன் பெற்றுக்கொண்டு ராகவனை வலம் வந்து மன்னர் பவனிக்காக உத்தம யானையின் தலையில் அவைகளை மிக்க மரியாதையுடன் வைத்தான். அவ்வமயம் தன்னுடைய தர்மத்தில் இமயமலை போன்று நிலை குலையாது நிற்கும் ராமன் அங்கு வந்திருந்த நாட்டு நகர மக்கள், ஆச்சாரியர்கள், அமைச்சர்கள் மற்றும் 2 சகோதரர்களையும் அவரவர்க்குரிய முறைப்படி கௌரவித்து விடை கொடுத்து அனுப்பினார். தாய்மார்கள் துக்கம் தாங்காமல் கண்ணீர் பெருக்கி தொண்டை அடைக்க அவரிடம் விடை பெற்றுக் கொள்ளவும் முடியாதிருந்தார்கள். ராமன் தானே எல்லா தாய்மார்களையும் வணங்கிவிட்டு அழுது கொண்டே தன் குடிலுக்குள் புகுந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 112வது சர்க்கம் முற்றிற்று.